ஹாய் ஹலோ காய்ஸ், தக்காளி செடி நடவு செஞ்ச 20 நாளில் நம்மளுக்கு தக்காளி கொடுக்கணும். அவங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். இது எப்படி பண்ண அப்படின்றது நீங்கள் தெரியும்னா இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் எப்படி கட்டிங்ஸ் மூலம் வளர்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி வளர்த்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு வருது. போய் பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லா வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. நான் இதுக்கு தேவையான ஒரு தக்காளி செடி கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஈஸியாக கட்டிங்ஸ் பண்ணி நான் வாட்டர் மூலியமாக தான் நான் இதை வளர்த்தேன். அதுவும் நான் பார்த்தீங்களா இப்போ பூவோடு தான் இருக்கும்போது தான் நான் நடவு செஞ்சுருக்கேன். நம்ம 20 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு காயோடு இருக்கும். அந்த பூ வந்து நம்மளுக்கு காய் கொடுக்குற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும் செடி. இதே மாதிரி ஆல்ரெடி நான் மண்ணில் நடவு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போய் பார்க்காதவங்க அதோடய வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பின்னால் கொடுத்து வச்சுருக்கேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நான் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னால் லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த தக்காளி கட்டிங்ஸ் நம்ம அதில் போட்டு வச்சாவே போதும். போட்டு வச்சாலே செடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது. நீங்கள் டெய்லியுமே அந்த 20 டேஸில் நீங்கள் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணி மாற்றாமல் விட்டிங்கன்னா அந்த வேர்கள் வராமலே அந்த கிளைகள் அழுகி போயிடும். அப்புறம் தக்காளி செடி வளரவே வளராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லியும் தண்ணி மாற்றணும். நான் இதோட லாஸ்ட் வீடியோவில் நான் மாற்றாமலே ஒரு செடி வச்சுருந்தேன். அது எப்படி காஞ்சி போயிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 டேஸில் எனக்கு நல்லா வேர்களை விட்டு தழைகள் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு. செடி நல்லா பெருசாகவும் வளர்ந்துருக்கு. நம்ம செடி நட்டதோடவே கொஞ்சம் நல்லாவே செடி வளர்ந்துருக்கு, க்ரோ ஆகிருக்கு. வேர்கள் பார்த்திங்களா எவ்வளோ வேர்கள் நடவாயிருக்குன்ட்டு. நம்ம மண் நடும்போது கூட இவ்வளோ வேர்கள் வரல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி மாற்றி ஆகணும். தண்ணி மாற்றாமல் விட்டிங்கன்னா செடி வளரவே வளராது, காஞ்சி போய்டும். இதோட லாஸ்ட்டில் பாருங்கள், நான் அந்த வீடியோவை எடுத்துக்க வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரி தண்ணி மாற்றாமல் வச்சுருந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்கள். 20 டேஸில் எனக்கு நல்லா வளர்ந்துருக்கு.